Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சந்தித்த தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் கட்சியை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைப்பு ரீதியிலான மாவட்ட நிர்வாகிகளை நாள்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர் ஆலோசனை கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி தற்போது கலந்துரையாடி இருக்கிறார். 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய மூத்த முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றாக எடப்பாடி பழனிசாமியால் மாவட்ட செயலாளர்களாக கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து தங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் ஆலோசனைகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டியது அவசியம் எனவும் கட்சிக்காக உழைத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவிலான வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது. அதற்கான காரணம் என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியாக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே அந்த கருத்து முரண்பாடு என்பது உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி விமர்சனத்தையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு விழுப்புரம் மாவட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட தேதி அறிவிப்புக்கு பின்னர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் பலர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பலர் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொறுப்பிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 100க்கும் அதிகமான நிர்வாகிகள் பேருந்துகள் மூலமாக சென்னைக்கு வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட செயலராக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பசுபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதோடு ஏழுமலை அமைப்பு செயலாளராக உட்பட பல முன்னாள் நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடனான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தில் முழுமையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் வசம் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.